இந்த வேதாம படிப்பு எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இதற்காக உதவி செய்த அந்த குடும்பத்தினர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே வழியிலே இந்த இடத்தை உதவி கொடுத்த திருச்சபைக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே வழியிலே கடவுள் நாள் எங்களை எங்களுடைய பிள்ளைகள் பணியாளர்கள் இருந்தாலும் கற்றுக் கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கு நன்றி சொல்லி என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். ஸ்தோத்திரம். இந்த ஆஃப்டர்நூன் செஷனில் தரித்திரனை ஏழை எளியவர்களை நியாயங்களை கொடுக்கிறவர்களை குறித்து ஆண்டவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவாக விளக்கப்படுத்தினார். நன்றி. அதை மாத்திரமல்ல, அதோடு சேர்த்து உலகத்திலே பழைய காலத்திலே என்ன நடந்தது என்று சொன்னதை எனக்கு நன்றாக கொடுத்து கொண்டது. அது பின்னால் இன்னும் பிரகடிப்பாக விரும்புகிறேன். அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள், அதற்காக போராடினார்கள், அதுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தாலும் அந்த நீதிக்காக போராடினார்களை பற்றி அறிந்து கொள்வது உண்மையிலே எங்களுக்கு ஒரு வேலையாக இருக்கிறது. நன்றி. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இருக்கிறாரு வேதாளம் படிப்பில் கலந்து கொள்ள எனக்கு தந்த நன்மைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என்னாலும் நான் அநேக விஷயங்களை திரும்ப மீட்டுக் கொள்ளத்தக்கதாக தேவன் உதவி செய்தார். சில வேளைகளில் நாங்கள் சோர்ந்து போய் இருந்திருக்கிறோம். சில வேளைகளிலே நாங்கள் செய்கிற பொழுது சில கஷ்டங்கள் வருகிற போது, பாடுகள் வருகிற பொழுது சோர்ந்து போய் போகிறோம். ஆனால் தேவன் என்னாலே எங்களை பலப்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, என்னாலும் எதிர்பாலத்தை படித்த ஆசிரியருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் அவரை கொண்டு வழி நடத்தி வருகிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் அநேக காரியங்கள் சபையை குறித்து நாங்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த பயிற்சியை ஒழுங்குபடுத்தி தந்த குடும்பத்திற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் என்னுடைய சபையை தெரிந்து கொண்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்று சொன்னால் இதனுடைய சபைக்கு கிடைத்த ஒரு சிலாகியம். பல சபைகள் வந்து இந்த இடத்திலே கூடி நாங்கள் ஒரு காரியத்தை தேவனுக்காக செய்கிறோம் என்று சொன்னால் தேவன் எங்களை கொடுத்த சிலாகியமாக நாங்கள் அதை பார்க்கிறோம். வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரும் பொறுமதியானவர்கள், பொறுமதியானவர்கள், ஒவ்வொருவரும் தனித்துவம் மிக்கவர்கள், ஒவ்வொருவரும் என்ன தனித்துவம் மிக்கவர்கள், ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள், ஒவ்வொருவருக்கும் என்ன உண்டு, ஒவ்வொரு வேலை உண்டு. நாங்கள் ஒரு சரீரத்தை எடுப்போம்னு சொன்னால் எங்களுடைய சரீரத்தில் நாங்கள் இந்த அவயத்தை விட இன்னொரு அவயவம் நல்லவன்னு சொல்லுவோமா, அல்லது இந்த அவயவம் தேவை இந்த அவயவம் வேண்டாம்னு சொல்லுவோமா? அங்கே சுட்டி காட்டப்படுகின்றது இஸ்ரவேலரின் தேவன் என்னவாக இருக்கின்றார்? பரிசுத்தர். இஸ்ரவேலருடைய தேவன் பரிசுத்தர். அப்ப ஒருவேளை சொல்ல போனால் இந்த சொற்பதம் என்னத்தை காட்டுன்னு சொன்னா, தேவனுடைய குண அம்சத்திலே ஒரு முக்கியமாக கருதப்படுகின்ற ஒரு தனித்துவமான நிலை என்ன? அவர் யார்? பரிசுத்தர். அவர் யார்? பரிசுத்தர். ஒருவேளை சொல்ல போனால் அது அவருக்குரிய ஒரு தனித்துவமான அடையாளம். அந்த அடையாளத்தை தான் அவர் விரும்புகின்றார். என்ன? தன்னை பின்பற்றுகின்றவர்கள் தன்னுடைய மக்களுடைய வாழ்வில் அதை என்ன செய்யப்பட வேண்டும்? பிரதிபலிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். la 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 la